அதாவது அதிமுகவில் இருக்கிறவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை, லாஜிக்கே கிடையாது. இன்னொன்று, எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடுறது இருக்குல்ல, அதை விட ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அப்ப எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அப்ப எதிர்கட்சி தலைவர் ஆவான்றீங்களா? இப்ப எதிர்கட்சி தலைவருக்கு தான் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். முதல்வர் ஆவார் என்பது வந்து ஒரு முழுமையான பொய்யது. முதல்வர் ஆகவே முடியாது. சினிமாவில் நடிப்பதற்காகவே ஒருத்தர் வந்து முதலமைச்சராகி விட முடியுமா? பெரியாரை குறித்து தரக்குறைவாக தெருவாக சீமான் பேசிய போது நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு வந்து பேசாம இருந்த விஜய் வந்து எப்படி பெரியாரையின் வழிகாட்டி என்று சொல்வதற்கு எப்படி நம்பகத்தன்மை போனார்? விஜய் வந்து அந்த நம்பகத்தன்மையை பெறவே இல்லை. ஒரு கூட்டம் கூடி கலைவார்கள். சினிமா தேட்டரில் படம் போட்டோம்னா ஒரு கூட்டம், படம் முடிஞ்சோன்னா கூட்டம் கலைஞ்சிடும். அதே மாதிரி தான் விஜய்க்கு இந்த தேர்தலுக்கு அவர் பிரச்சாரம் செய்ய வருகிற போது ஒரு பெரும் கூட்டம் வரும். கூட்டம் பார்த்து விட்டு கலைந்து போய்விடும், ஓட்டு போடாது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து 2 கோடி உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. அதனால அதுக்காக ஒரு ஆப்பை லான்ச் பண்றோம், இன்னும் கூடுதலாக உறுப்பினர்கள் அதிகமாகுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆன்லைன் வழியாக ஆட்களை சேர்ப்பது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அரசியல் கட்சிக்கு வந்து எப்படி ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு என்ன கொள்கைக்காக அவர்கள் வருகிறார்கள், எதன் பொருட்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப சில பேர் பெரிய கட்சிகள்ல எனக்கு பெரிய பதவி கொடுக்க மாட்டாங்க, சின்ன கட்சி புதிய கட்சிக்கு போனா எனக்கு வந்து ஒன்றிய செயலாளர் கிடைக்கும், நகர செயலாளர் கிடைக்கும், நான் மாவட்டமாக கூட ஆகலாம், எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ணலாம். அப்போ புதிய அரசியல் கட்சிகளுக்குள்ள வந்து இடம் கிடைக்கும். காலியா இருக்கிற மண்டபத்தில் நம்ம ஒரு சீட்டை போட்டு உட்காரலாம். இது ஒரு வகையான பஸ் காலியா இருக்கு, 10 பஸ் நிற்குது பஸ் ஸ்டாண்ட்ல, காலியா இருக்கிற பஸ்ஸில் சீட்டு கிடைக்கும்ங்கிறாங்கல்ல, அது மாதிரி வந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. எல்லாருமே விஜய் ரசிகர்கள் தானா? ஒரு கட்சியில வந்து சேர்றவங்க விஜய்க்காக மட்டுமே வருகிறார்களா, விஜய் பேசுகிற கருத்துக்காக வருகிறார்களா, இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் என்றெல்லாம் பேசுகிறார்களே அதற்காக வருகிறார்களா? பல கேள்விகள் இருக்கிறது அதற்குள்ள. இப்போ ஆன்லைன்ல வந்து ஆள் சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகமே இணையத்தின் வழியாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆனா என்ன சிக்கல் இருக்குன்னா, அவனுடைய ரெஃபரன்ஸ் வந்து சரியா இருக்குமா, தகவல்கள் வந்து சரியா இருக்குமா? இப்ப ஒரு குற்ற பின்னணியோடு இருக்கிறாரா இல்லையா, அவரோட யோக்கியதை என்ன அப்படிங்கிறத ஆன்லைன் வழியா கண்டுபிடிக்க முடியுமா? டெக்னாலஜி வளரும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் மாதிரி தப்பும் இல்லை. இல்லைங்க, டெக்னாலஜியை நம்ம தவறு சொல்லலை. டெக்னாலஜி தப்பு பண்ணாது, சயின்ஸ் தப்பு பண்ணாது, கருவிகள் தவறு செய்யாது, மனிதர்கள் தவறு செய்யும். இப்போ ஒரு ஆளை கட்சியில சேர்க்கிறீங்க, அவனுடைய கேரக்டர் என்னன்னு எப்படி ஒரு தெரியும்? அவன் என்ன மாதிரி ஆளுன்னு தெரியும். இப்போ ஒரு 10 பேர்ட்ட பண மோசடி பண்ண ஒருத்தன், பாலியல் ரீதியாக சில பேரை சீண்டல் செஞ்சவன், சிக்கலான ஆளு, வன்முறையானவன், குரூர புத்திக்காரன், இப்படி பல வகையா மனிதர்களை வந்து அவனுடைய குணாதிசயத்தினுடைய அடிப்படையில் அவன் யாரு என்னன்னு ஒரு கேரக்டர். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆளை டக்குன்னு விடுவோமானமா? யாரா இருந்தாலும் நீ யாருப்பா, என்ன விஷயமா வர்ற அப்படி கேட்கறோம்ல. ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய முழு வரலாறு என்னங்கிறது நமக்கு வந்து ஒரு பேசிக்காக தெரியணும்ல. முழுசா தெரிய வேணாம்னு வச்சுக்கோங்க, பேசிக் தெரியணுமா இல்லையா? அப்ப கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் ஒரு கிராமப்புறமா இருக்கிறாங்க, ஒரு கிளை செயலாளர் இருக்காரு, அவர் நேரடியாக உறுப்பினர் சேர்த்தா இன்னார் மகன் ஒரு இன்னும் படிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி ஆள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஆள், கட்சிக்கு போட்டால் கட்சியில் பொறுப்பாளராக போட்டால் நான் ஒழுங்காக வேலை செய்வான் அப்படிங்கிறது தெரியும்ல. அதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே ஆளை சேர்த்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து கட்சியில் இருக்கிறாருன்னா, நாளைக்கு அவன் வந்து நடந்து போகிற ஒரு பெண்ணிடம் பைக்கில் போய் செயினா எடுத்துகிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. தாவேக்கா சேர்ந்த ஒரு இளைஞர் செயின் பறிப்பு அப்படின்னு போடுவானா இல்லையா பத்திரிக்கையில, பிளாஷ் நியூஸ் வருமா வராதா? அப்ப நீ என்ன செய்ய, உடனே தாவாக்கை விட்டு நீக்கப்பட்டார், தமிழக வெற்றி கழகத்தை விட்டு சங்கிலியை பறித்தவர் நீக்கப்பட்டார். இப்ப எல்லா கட்சிகளும் அப்படி அந்த மாதிரி அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து தாவேக்காவுக்கு நான் சொல்லல, எல்லா கட்சிக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. திடீர்னு ஒருத்தன் வந்து கும்பல்ல ஒருத்தனா போட்டா எடுத்த ஒருத்தன் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டான். அவன் வந்து அமைச்சர் கூட நிக்கிறான், மா சுப்பிரமணியன் கூட நிக்கிறான், ஃபங்க்ஷன் கூட நிற்கிறான், சாப்பாட்டு போட்ட இடத்துல நிற்கிறான்னு சொல்லிட்டாங்க இல்லை, உதயநிதி வர ஃபங்க்ஷன்ல சொன்னாங்களா இல்லையா? அப்ப நேரடியாக ஒருவரை பற்றி விசாரிக்கிற போதே பல வில்லங்கமா இருக்கு. ஆன்லைன்ல ஒரு ஆளை பிடிக்கிறாங்கிறது இருக்குல்ல,
இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அவருக்கு 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்துச்சு, இப்ப இருக்காது. மிஸ்டு கால் கொடுத்தா போதும் கட்சியில சேர்த்துருவோம்னாங்க, டயல் பண்ணா போதும்னாங்க. எங்களுக்கு பல பேர் நம்பர் கரெக்டா டயல் பண்ண தெரியாதுமே, நம்பர் போட தெரியாதுன்னு சில வயசானவங்களாம் என்ன சொல்லுங்க, எப்பா என் பேரனுக்கு இந்த நம்பரை போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்குறா இல்லையா? நம்மள டீ கடை பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அப்போ அதுக்கு நம்பர் போட தெரியாது. பட்டன் போன் தான் வச்சிருக்கோம், அது ஆண்ட்ராய்டு போன்லாம் வச்சிருக்காது. ஆனால் நம்பர் அழுத்த தெரியாது. அதுக்கு எந்த நம்பருக்கு அடுத்து எந்த நம்பர் இருக்கு, என் பேரன் நம்பர் என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேப்பரில், வெள்ளை பேப்பரில் சின்ன சீட்டு தாள் மாதிரி வந்து சிகரெட் அட்டை மாதிரி ஒரு தாளில் எழுதி வச்சிருக்கோம். அப்போ அதையெல்லாம் பிஜேபி மெம்பராக சேர்த்துருப்பாங்களா அவங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. மிஸ்டு கால் கொடுத்தா ஆளை சேர்க்கணும். இல்லை, இந்த ஆன்லைன்ல மெம்பரா சேர்றது அது ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியும் தாங்க நானும் சொல்றேன். அது ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடாது. நீங்க நேரடியா ஒரு ஆளை சந்தித்து நீங்கள் பேசி அவனுடைய ஆள் எப்படிப்பட்டவன் என்பதை விசாரித்து நீங்க கட்சியில உறுப்பினராக்கி அதுக்கு பின்னாடி நீங்க ஆன்லைன்ல சேர்க்கலாம். அது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க முதல் கட்டமா ஆன்லைன்ல சேர்க்கிற போது இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சட்ட மாறுதல் வந்திருக்கிறது. நீங்க ரயில்வேல வந்து ரிசர்வேஷன் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப வந்து ஆதார் கார்டு அவசியம், ரிசர்வேஷன் பண்ணும் போதே அவசியம். இப்ப அதாவது கார்டு போகும்போது டிடிஆர்ட்ட வந்து நீ இன்னால்தான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கு. ரிசர்வேஷன் பண்றதுக்கே ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? எவனாவது டிக்கெட்டை போட்டு விட்டுருவான், மொத்தமா போட்டு விட்டுட்டு அதுல காசு அடிப்பாங்க, அதுல மோசடி செய்வாங்க. ஆன்லைன் மோசடி என்பது ஒருத்தனுக்கு முகம் எங்க இருக்குன்னே தெரியாது. இதுதான் சிக்கல். அதனால 2 கோடி பேரை சேர்த்துட்டோம் சொல்றது இருக்கு இல்லையா, அதிமுக திமுக மட்டும்தான் இந்த அளவு வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. அதை இவங்க சேர்த்துட்டோம்னு சொல்றது மூலமாக ஆன்லைன்ல யார் வேணாலும் தட்டி விட்டா வரும்யா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபுல் பண்ணி கொடுத்தவங்க 2 கோடி பேர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நடைமுறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது. இல்லை, இது இப்படி ஒரு நடைமுறை தாக்கத்தை ஏற்படுத்துறது உங்களை பல அரசியல் அம்சம் சொல்றாங்க. ஆனா என்ன தேவையில்லைன்னு இது வந்து இப்படின்ற ஆப்பை உருவாக்குறதா இருக்கட்டும், 2 கோடின்னு சொல்றதா இருக்கட்டும். இப்ப ஒண்ணும் இல்லப்ப நீங்க வந்து நான் வந்து சந்திக்கவே இல்லை, போன்ல பேசுறோம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஒரு போனோட தகவல்ல ஒரு விஷயம் முழுசா கன்வே பண்ண முடியாது. இப்போ பல பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஏன் நேரில் வாங்குறாங்க? ஒரு சொத்து பத்திரம் பதியணும், ஆன்லைன்ல கையெழுத்து போடுங்கன்னு அது ஒரு வகை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நேரில் வாங்கன்னு ஏன் சொல்றாங்க? எதுக்குமே நேருக்கு நேரம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து வேற ஒரு வேல்யூ இருக்கு. கம்யூனிகேஷன் இன்னைக்கு நமக்கு வந்து டிஜிட்டல் ஊடகத்துல இருந்து எல்லா ஊடகமும் பெருகி நிற்குது, இல்லைன்னு சொல்லலாம். இதை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் கட்சி வளர்ப்பது என்பது அவர்களுக்கு நல்லதில்லை. நீங்க செலக்ட் பண்ண தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் உறுப்பினர்களை ஆவணப்படுத்துவதற்காக, அட்டவணைப்படுத்துவதற்காக அப்ப மட்டும் நீங்க ஆன்லைன்ல ஏற்றலாம், நான் அதை வேணான்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே ஆன்லைன்லன்னு சொன்னீங்கன்னா இந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் தீய சக்திகளாக இருக்கிறவங்க பல பேர் ஊடுருவி உங்களுடைய பெயருக்கு மிக மோசமான இதை வந்து களங்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அபாயம் அதில் இருக்குது என்பதான் இதை நான் உணர்றேன். அதே சமயம் வந்து இந்த 1.5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜன் ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சி பேட்டியிலான்னு சொல்கிறாங்க 50% வாக்காளர்கள் வந்து வந்துட்டாங்க, திமுகலேருந்து ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு 40% வந்து ஓட்டு வந்து எங்கிட்ட தான் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மைதானா? அப்படி பார்க்கும்போது திமுகவினுடைய வாக்காளர்கள் பல நெருக்கடியான காலகட்டங்கள், எம்ஜிஆர் இருந்தபோது, அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி இருந்தபோது என்று திமுகவுக்கு மிக சோதனையான காலகட்டங்களில் அவங்க யாரும் திமுக விட்டு போகல. கட்சியோட அவனுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கும், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உதயசூரியனை பார்த்துட்டு அவன் இன்னொரு சின்னத்தில் ஓட்டு போட மாட்டான் திமுக. இதே நிலைமை தான் அதிமுகவுக்கு. இரட்டலைக்கு ஓட்டு போடுவான். 1000 விமர்சனங்கள் வைத்தாலும் அவன் இரட்டலையை தாண்டி ஓட்டு போட மாட்டான். கட்சி வந்து ஒரு நாளில் வந்து திடீர்னு 50% பேர் என் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, ரொம்ப அபத்தமானது. ஏன்னா 30% 35% வாக்காளர்கள் இருந்தாலே அந்த கட்சி ஆளுங்கட்சி ஆயிடும். இவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆளுங்கட்சியாலாம் ஆயிட்டோம், நாங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது சமமா இருக்கிறது. ரொம்ப அப்பட்டமான ஒரு பொய் அது. 50% பேர்லாம் வர வாய்ப்பே இல்லை. அதுல திமுகவை விட்டு எதுக்கு வெளியில வர போறேன், அதிமுக விட்டு எதுக்கு வெளியில வர போறேன்? அவனுக்கு காரணம் வேணும்ல. வேறு கட்சிகள்ல வாய்ப்பு கிடைக்காதவன், வேறு கட்சிகள்ல வந்து சீட்டு கிடைக்காதவன் அவன் வந்து தாவேகாவுக்கு வர்றாங்கிறது வேற. சினிமா கவர்ச்சியில வந்து விஜய் பெரியாளும் நம்பி ஒரு 2K கிட்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர், டீனேஜ் பசங்க கொஞ்சம் பேர் வர்றாங்கிறது வேற. பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சியில கௌரவமிக்க பதவிகள்ல ஒரு மரியாதைக்குரிய இடங்கள்ல இருக்கிறவர்கள்ல யாரு வருவா சொல்லுங்க?
அப்படி ஒன்று வர வாய்ப்பே இல்லை. ஆனால் தொடர்ச்சியா அவர் ஒரு நேர்காணல் எடுத்து பார்த்தீங்கன்னா 60கள் நடந்த மாற்றம், எம்ஜிஆர் எப்படி அண்ணா திமுக வீழ்த்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஸ்பேஸ் இங்கே இருக்கு, எல்லா விதமான கட்டமைப்பு நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதிமுக கிட்ட சாஃப்ட் கார்னரா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அதிமுக கிட்ட இருந்து ஓட் பேங்கை நாங்கள் இது பண்றதுக்கு வாங்குறதுக்கு தான் அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் மூவ் பண்றோன்ற மாதிரியும் சொல்றாரு அவர். அதாவது அதிமுகவில் இருக்கிறவன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறதுக்கு எந்த எந்த காரணமும் இல்லை, லாஜிக்கே கிடையாது. இன்னொன்று, எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடுறது இருக்குல்ல, அதை விட ஒரு ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒரு அசுர உழைப்பு இருந்தது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு, 52 திமுகல சேர்றாரு, 62 72 20 வருடங்கள் மிக தீவிரமாக திமுகவில் பணியாற்றி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, கட்சியின் பொருளாளராக இருக்காரு, கட்சியை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாலாம் அவர் இருக்கிறாரு. 72ல கட்சி ஆரம்பித்து மிக நீண்ட உழைப்பு அவருக்கு வந்து இரவு பகல் பாராம 5 ஆண்டு காலம் உழைக்கிறார். 25 வருஷ அரசியல் உழைப்புல தான் எம்ஜிஆர் முதலமைச்சரானாரே தவிர, ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த கேப்ல இடைவெளியில கால இடைவெளியில திடீர்னு ஒரு கனவு முதலமைச்சர் வர்றது மாதிரிலாம் அவர் உருவாகலாம். அதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றத சொல்றாரு. சுற்றுப்பயணத்துல கட்டாயமா வந்து ஓட் பேங்க் ஷேர் ஆகும். எப்படி ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரையில வந்து எப்படி வாக்குகளை பெற்றாரோ அதே மாதிரியான பாணியில எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. அப்ப கூட அந்த உதாரணத்துல கூட ஒரு உண்மை இருக்கிறது. பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம், எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கிறார். அப்ப எதிர்கட்சி தலைவர் ஆவதற்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்கணுங்கிற கட்டாயம் இருக்கு. அப்ப எதிர்கட்சி தலைவர் ஆவான்றீங்களா? அப்ப எதிர்கட்சி தலைவருக்கு தான் ஒரு முயற்சி கொண்டிருக்கிறார். முதல்வர் ஆவார் என்பது வந்து ஒரு முழுமையான பொய். அது முதல்வர் ஆகவே முடியாது. அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது. இதை பயன்படுத்தி 2வது இடத்திற்கு விஜய் வருவதற்கு முயற்சிக்கிறார், அப்படி வேணா சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து என்ன உழைப்பு இருக்கிறது விஜய்கிட்ட? விஜய்கிட்ட இருக்கக்கூடிய மாபெரும் மைனஸ் என்னன்னா, அவருக்கு 51 வயது தான் ஆகுது. ஆனா 91 வயது தலைவரை போல அவர் வந்து செயல்பாடு வந்து அவருக்கு ரொம்ப பின்தங்கிய செயல்பாடா இருக்கு. அவர் வந்து இப்பதான் களத்துக்கு வரப்போறேங்கிறார். வேடிக்கையை பார்ப்பதற்கு, ஒரு சினிமா நடிகனை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் வந்து வரும், அது நம்ம எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா, நம்பகத்தன்மைக்குரியதாக மாறுமா அப்படின்னு பல கேள்விகள் அதற்குள்ள இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு வந்து பொதுமக்கள் விடையளிக்கணும். ரசிகர்களுக்கு மட்டுமே ஒரு தேர்தல் நடத்தினால் விஜய் முதலமைச்சர் ஆகலாம். ரசிகர்கள் மட்டுமே வாக்காளர்கள் கிடையாது. வாக்காளர்கள் என்பவன் ரசிகர்களை தாண்டி பல லட்சம் பல கோடி பேர் இருக்காங்க, குடும்பங்களா. ஆமா, இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒருத்தன் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கிறதுனால விஜய் வந்து வெற்றி பெற்றுவார் சொல்ல முடியாது. ஆனா ஒவ்வொரு குடும்பத்துல உறுப்பினருக்கும் தெருவுக்கு ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி போர்டு இருக்கு சொல்லலாங்க. இவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று சாமானிய மக்கள் நம்புவதற்கு இவரிடத்துல என்ன பெரிய அறிவாற்றலோ செயல் திறமையோ என்ன இருக்கிறது? சினிமாவில் நடிப்பதற்காகவே ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா? மாணவ மாணவியர்களுக்கு பரிசு கொடுத்ததுனாலேயே ஒரு முதலமைச்சர் ஆகிவிடும். அது அவ்வளவுதானா? முதலமைச்சருக்கான தகுதியே எவ்வளவுதானா? ஒரு மாணவ மாணவியருக்கு பரிசு கொடுத்துட்டா முதலமைச்சர் ஆக முடியும்னா சூர்யா முதலமைச்சர் ஆயிருக்கணுமே. இப்ப காலம் முதலமைச்சர் ஆயிருக்கணும். இப்ப காலம் மாறிடுச்சு, முன்ன மாதிரி கிடையாது. முன்ன மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் ஒன்றும் இறங்க தேவையில்லை, இந்த மாதிரி டெக்னாலஜிக்கெல்லாம் மூவ் ஆனாலே ஓரளவுக்கு ஆயிடலாம் அப்படின்ற பேசுபொருள்லாம் உருவாயிட்டு இருக்குல்ல. அதுங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான் எல்லாரும், சரிதானே? அதுக்காக ஆன்லைன்ல தான் உற்பத்தி ஆகுதா? அரிசி ஆன்லைன்லேயே உற்பத்தி ஆகுது, ஆன்லைன்ல விற்பனை ஆகுறது. அரிசியோ பருப்போ சமையல் பண்றதற்கான உபகரணங்களோ எல்லாமே ஆன்லைன்ல விற்பனை ஆகிறது. ஆனா விளையிறது மண்ணில் தானே விளையுது. மண்ணில் விளைந்த ஒரு பொருளை தான் நீங்க வந்து உணவுப் பொருளாக சமைத்து அப்புறம் அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தானே நீங்க ஒரு ஆன்லைன் ஆர்டர் போடுறது சரியா இருக்க முடியும். இப்ப அடிப்படை எங்க இருக்கிறது? நிலத்துல தானே இருக்கு. நிலத்துல கால் பதிக்காமலே ஒருத்தர் எப்படி அரசியல் செய்ய முடியும்? சாமானிய மக்களோடு கை கொடுக்காமல் எப்படி ஒருத்தர் அரசியல்? அதுதான் உதாரணம் வந்து பரந்தூர் விமான நிலையத்தை காட்டுறாங்க. அங்க போய் போராட்டிருக்காரு, அங்க போய் பேசினாரு செஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா நான் வந்து தலைமை செயலகத்தை கூட்டு வந்து மக்களை வச்சு போராடுவேன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது உதாரணமா சொல்றாங்க. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்று அண்ணாதுரை வந்து வெறுமனே கடிதம் எழுதவோ, கண்டன அறிக்கைகள் வெளியிடவோ, வெறுமனே மேடைகளிலே வீரவேசனமாக பேசவோ மட்டும் செய்யலை. களத்தில் இறங்கி எல்லா மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கிற இடங்கள்லையும் இறங்கி போராடினார்கள். மத்திய அரசுக்கு சொந்தமான ரயில்வே நிலையங்கள்ல எல்லாம் போராட்டத்தை அறிவித்து ரயில் வருகிற பாதையிலே தண்டவாளத்திலே தலை வைக்கிற போராட்டத்தை அன்றைய திமுக நடத்தியது. அப்ப அதனாலதான் அந்த மத்திய அரசாங்கம் வந்து போராட்டத்தில் வந்து மாணவர்களை அடக்க முடியாமல் 68 பேருக்கு மேல துப்பாக்கி சூடு நடத்தி பல பேர் உயிர் பலியாகி அதற்கு பின்பு இராணுவத்தை கொண்டு வந்து இறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் மத்திய அரசாங்கம் துணிந்தால் கூட இராணுவமே வந்தாலும் தமிழ்நாட்டிலே இந்த மொழி போராட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது என்கிற இடத்தை நோக்கி அவர்கள் போராட்டத்தை நடத்தினார். அதனால திமுகவினுடைய மொழி போராட்டம்
அவருடைய மொழி உணர்ச்சி சார்ந்த அந்த குரல் வந்து ஆளுங்கட்சிக்கான தகுதியாக மாறிவிட்டது. அது மாதிரி இவர் ஏதாவது செய்யறாரா? கள அரசியல் என்பது வெறுமனே வந்து நீங்க வந்து ரோட் ஷோ போறதல்ல, வெறுமனே நீங்க வந்து ஜனநாயக ஷூட்டிங்கு போற வழியில வந்து ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்கறது அல்ல. மக்களோட மக்களா நிக்கணும். டங்ஸ்டன் போராட்டம் நடக்கிற போது இவர் காணா போயிட்டார். ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசிய பெற்ற வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஒரு இது. அவங்க வந்து அந்த நிறுவனத்தை டங்ஸ்டன் எடுப்பதற்கான அந்த ஆலையை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதுக்கு எதிராக மக்கள் போராடுகிற போது மக்களில் ஒருவராக விஜய் வந்து நிக்கலையே. அப்ப எல்லா போராட்டங்களிலேயுமே அவர் முன்னாடி வந்து நிக்கணும்ல. அவர் பனையூர் பங்களாக்குள்ள பத்திரமா இருந்துகிட்டு எப்பயாவது வெளில வந்தாருன்னா அது எப்படி எடுபடும்? டங்ஸ்டன் போராட்டப்ப திமுக கூட வந்து பெருசா இறங்கி வேலை செய்யல. டங்ஸ்டன் போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து திமுக தாங்க. நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டனை எடுக்கவே முடியாது, நான் விடவே மாட்டேன்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவிச்ச உடனே வேதாந்த நிறுவனம் பொட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டு போயிட்டாங்கல்ல. மக்கள் திமுகவில் நடந்தது. மக்கள் போராடினார்கள். முடிவு கொண்டு வந்தது திமுக அரசு தான். மக்கள் எல்லாத்துக்குமே போராடுவாங்க. எல்லாத்துக்குமே முடிவு வருமா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஓட் பேங்க் வராதோன்ற அர்த்தத்தில் கூட ஓட் பேங்க் அப்புறங்க. மக்கள் வந்து முதல்ல நீங்க போராட்ட களத்துல நிக்கணும். அப்பதான் மக்கள் உங்களை நம்புவார்கள். போராட்ட களத்துக்கு வராம போலீஸ்காரன் வந்து ரைட்ல போகக்கூடாது, நீ லெப்ட்ல தான் போகணும்னு சொன்னா, ஆமா நான் லெப்ட்ல தான் போவேன் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதியே கிடையாது. காந்தி என்ன செய்தாரு? பிரிட்டிஷ்காரன் சொன்னதை பூரா கேட்டாருன்னா எப்படி போராட்டம் நடத்திருப்பாரு? இந்திய எதிர்ப்பு, இந்தியை திணிக்கிற போது அப்படியே ஏற்றுக்கொண்டாருன்னா எப்படி திமுக வந்திருக்கும்? சட்டத்தை வந்து மறுக்கிற போராட்டம், சட்டத்தை எரிக்கிற போராட்டம், சட்டத்திற்கு மீறி வந்து பல போராட்டங்களை நடத்தி தான் அரசியல் கட்சியில் எல்லாரும் வெற்றி பெற்றிருக்காங்க. போராடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி குற்றச்சாட்டு செலுத்துறாங்கல்ல. போராடுவதற்கு யாருமே வாய்ப்பு தர மாட்டாங்க. நீங்க தான் போய் மவுண்ட் ரோட்ல நடுவுல போய் போலீஸ் கிட்ட வந்து போனாலும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுல போலீஸ்காரங்களை வந்து அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்றாங்க. அதாங்க, போலீஸ்காரன் அனுமதித்தால் தான் புரட்சி வருமா? புரட்சி என்பது போலீஸ்காரன் கட்டுப்பட்டதா? லத்திக்கு கட்டுப்பட்டதா? துப்பாக்கிக்கு கட்டுப்பட்டதா? அப்படி கேட்கல. மாற்றம் என்பது என்ன? போலீஸினுடைய தடையை நீங்க மீறணும். அதுதான் மாற்றம். நாங்க டீசென்ட் அரசியல்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பேர் கோழைத்தனமான அரசியல், அதுக்கு பேர் டீசென்டான அரசியல். போலீஸ்காரன் இந்த பக்கம் போனா அடிப்பாங்கிறதுக்காக போக மாட்டேன்னு சொல்றதுக்கு பேரு. நீங்க தனிநபராக வேண்டுமானால் நீங்க பயப்படலாம். உங்களுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் இருக்குன்னா எதுக்கு பயப்படுறீங்க? விஜய்க்கு வந்து அரசியல் தெரியவில்லை என்பதற்கு இதெல்லாம் சான்று. அரசியல்ல ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கா? ஏன்னா எல்லாமே நாகரிகத்துக்கு உட்பட்டதுதான். டீசன்ட் பாலிடிக்ஸ்னா என்ன? மத வெறி, ஜாதி வெறி, அது மாதிரி தான் அநாகரிகமான அரசு. கருத்து ரீதியாக மோதுகிற அரசியல் எல்லாமே நாகரிக அரசியல். ஆனா இவர் ஒரு டேம்ஸ் வைக்கிறாருல, நான் இந்த விஷயத்துக்கு தான் பேசுவேன். ஏன்னா இப்போ மதுரையில் நடந்த பெரியார் அண்ணாவை விமர்சனம் பண்ணும்போது எந்த இதுவும் சொல்லல, ஆனா ஒரு கூட்டத்துல சொல்றாரு. ஆனா இதை கேட்டா டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லா கட்சியும் விஜய் வீட்டுக்கு முன்னால் நின்று ஒருவன் கல்லறிந்தால் டீசன்ட் பாலிடிக்ஸ், கல்லறிகிறவன நான் வந்து பிடிக்க மாட்டேன், போலீஸ்ல புகார் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்ப அண்ணாவினுடைய தலைமை மீது, பெரியாரின் கருத்தியல் மீது ஒருத்தன் அவதூறு பரப்பினான்னா, ஒரு மாநாடை கூட்டி வந்து ஒருத்தனை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுவான்னா, நான் அமைதியா இருப்பேங்கிறது என்ன வகையான பாலிடிக்ஸ்? அப்ப அவர் உண்மையாகவே அந்த கருத்தியல்ல இருக்கிறாரா என்கிற சந்தேகம் இருக்குல்ல. பெரியாரை குறித்து தரக்குறைவாக தெரு தெருவாக சீமான் பேசிய போது நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு வந்து பேசாம இருந்த விஜய் வந்து எப்படி பெரியாரையின் வழிகாட்டி என்று சொல்வதற்கு எப்படி நம்பகத்தன்மை போறோம்? அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அரசியல்வாதியாக ஆவதற்கு நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம். மக்கள் நம்புகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பது மிக மிக முக்கியம். விஜய் வந்து அந்த நம்பகத்தன்மையை பெறவே இல்லை. ஒரு கூட்டம் கூடி கலைவார்கள். சினிமா தேட்டரில் படம் போட்டோம்னா ஒரு கூட்டம், படம் முடிஞ்சோன்னா கூட்டம் கலைஞ்சிடும். அதே மாதிரி தான் விஜய்க்கு இந்த தேர்தலிலே அவர் பிரச்சாரம் செய்ய வருகிற போது ஒரு பெரும் கூட்டம் வரும். கூட்டம் பார்த்து விட்டு கலைந்து போய்விடும், ஓட்டு போடாது. ஆனால் பரந்தூர் விமான நிலையத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சமீபத்த செய்தியை பார்த்தீங்கன்னா, அதுக்கு 17,000 ஏக்கர் வந்து நிலத்தை எடுத்துக்கிற மாதிரியும், அதுக்கான நிதி ஒதுக்கீடு மாதிரியும் பத்திரப்பதிவு செய்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ எதிர்ப்பு போராட்டம் அதுக்கப்புறம் மீறியும் திமுக இதை செய்யறதுன்னு எப்படி பார்க்குறீங்க? அது சர்வதேச விமான நிலையம் இருந்தால்தான் பல வெளிநாட்டிலே இருந்து தொழில் தொடங்குகிறவர்களால் வந்து இங்கே வந்து தொழில் தொடங்க முடியும். ஏற்றுமதி இறக்குமதிக்கான வாய்ப்பு அப்பொழுதுதான் நடக்கும். அப்போ சர்வதேச விமான நிலையம் தேவை என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. எந்த இடத்தில் என்பதில் இருக்கிற இடத்துல இது வந்து சரியான இடம் என்று ஒரு தேர்வை முன்வைக்கிறாங்க. மக்கள் விவசாயம் பண்ற இடத்துல தான் சரியான இடமா இருக்கு. மக்களுடைய போராட்ட உணர்வை மதித்து மாற்று இடத்திற்கு அரசாங்கம் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அந்த இடம் தான், அதை விட்டா வேற இடம் இல்லை, மாநகரம் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பா இருக்கு, வாய்ப்பே இல்லை என்ற முடிவெடுக்கிறது. இதனால இது மக்களுக்கும் அரசுக்குமான போராட்டம். இதுல விஜய் என்ன செய்ய போறாரு? வெறும் அறிக்கை தான் வெளியிடுறாரு. அவங்க 900 நாள் போராடினதுக்கு பின்னாடி ஒரு நாள் ரோட் ஷோ மாதிரி போயிட்டு வந்தாரே தவிர அந்த போராட்டத்துல முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரா? நான் என்ன சொல்றேன்னா,
என்னுடைய பிணத்தின் மீது தான், என் உயிர் போனதற்கு பின்புதான் பரந்தூர் விமான நிலையம் வரும். அது வரைக்கும் என் உயிருள்ள வரைக்கும் பரந்தூர் கிராமத்திற்கு வந்து விமான நிலையம் வரவிட மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சு களத்துல தினசரி ஆர்ப்பாட்டத்திலேயோ போராட்டத்திலேயோ ஈடுபடுவதற்கான தைரியம் விஜய்க்கு இருக்கிறதா? மேலு வலிக்காம ஒரு மேனாமணி அப்படின்னா திமுக பின்வாங்கிடுமா அந்த விஷயத்துல? திமுக இல்லைங்க, எந்த அரசாங்கமுமே மக்கள் போராடினால் பின்வாங்கி தான் தீருவான். வேளாண்மை திருத்த சட்டத்துல இருந்து பல போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஆனா இங்க 900 நாள் போராடுறாங்களே, அம்மா என்ன பின்வாங்க போராடுறாங்க. மாற்று ஏற்பாடு இல்லை என்று அரசாங்கம் சொல்லுது. இருக்கிற விமான நிலைய சர்வதேச விமான நிலையத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட இடங்கள்ல இதுதான் சிறந்த இடம்னு அரசாங்கம் சொல்லுது. இது வெறுமனே மத்திய அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். இது மாநில அரசு அதுக்கு இடம் வழங்குகிற ஒரு வாய்ப்பை. ஆதரவு பாஜக போன்ற கட்சிகள் ஆதரவு விஜய் போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, ஆனால் பாஜக காரன் சொல்லுவானா விமான நிலையம் தேவையில்லைன்னு? தனி விமானத்துல போறவருங்க விஜய், நீங்கள் நானும் பேசஞ்சருக்கான விமானத்துல தானே போக முடியும், பயணிகள் விமானத்துல தான் நம்ம போக முடியும். தனி விமானத்துல போறாரு. தனி விமானத்துல போறவர் விவசாயம் பண்ணுங்கிறாரு. அவர்களுக்கு அந்த நிலத்துக்கான மதிப்பை விட கூடுதலான தொகைகள் வழங்கப்படும், வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அரசாங்கம் சொல்லுது. இல்ல பரந்தூர்ன்ற விஷயத்தை ஏன் ரொம்ப டார்கெட் பண்ணி? ஏன்னா ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சி ஓபன் பண்ணோடனே பரந்தூர்னு ஒண்ணு எடுக்கிறாரு. இது எடுத்த ஓட் பேங்க் கூடுன்னு நினைக்கிறாரா, இல்ல நான் ஒரு ஆளுமையா எப்படின்னா, ஏற்கனவே போராட்டம் நடக்கிற இடத்துல போய் தன்னை இணைத்துக் கொள்வதுன்னு ஒண்ணு. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏற்கனவே நடந்துச்சு மெரினாவில். அதுல போய் இவர் என்ன சொன்னாரு, ஒரு கட்சி இப்ப கட்டிக்கிட்டு போய் பார்த்து வந்தாரு. நயன்தாரா வந்தாங்க, பல பேர் வந்தாங்கல்ல, லாரன்ஸ் வந்தாரு, அந்த ஹிப்காப் தமிழா வந்தாரு. அப்ப அவங்கெல்லாம் ஹிப்காப் தமிழா வந்து ஒரு பெரிய போராளி, நயன்தாரா வந்து ஒரு பெரிய ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு பெரிய போராளி அப்படின்னு சொல்ல முடியுமா? கூட்டம் கூடுகிற இடத்துல போய் ஒரு பிரபலமான ஆட்கள் நின்றா அவங்களுக்கு இன்னும் கூடுதலான அவங்க பின்னாடி ஆட்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. அதனால இதெல்லாம் வந்து வித்த காட்டுற வேலை தான். உண்மையான போராட்டம் என்பது என்னன்னா, அந்த முடிவு எட்டுகிற வரைக்கும் நீங்கள் களத்தில் நின்றால்தான் நீங்க உண்மையான போராட்டம். ஒரே ஒரு நாள் அறிக்கை விடுறதோ, ஒரே ஒரு நாள் எக்ஸ்தலத்துல வந்து பேசுவதோ, அது மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு முழுமையான போராட்டக்காரராகவோ அரசியல்வாதியோ ஒரு நாளும் மாற்றம். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.